அனைவருக்கும் நற்புலரி. 2023 மிகவும் சிறப்பாக அமைவதற்காக எடுக்கப்பட்ட ஒரு புதிய முயற்சி. அது 2024 தொடர்ந்தது, 2025 தொடர்கிறது. தினமும் காலை 5:27 6:15 மணி வரை நடைபெறும் இணையவழி இணைய பயிற்சி நற்புலரி. 9th Sense Train Sense Consults வழங்கும் இந்த இணையவழி இணைய பயிற்சி ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பயிற்றுனர். அந்த வகையில் இந்த மாதத்தின் தலைப்பு வாசிப்பும் எழுதுதலும். இந்த தலைப்பின் கீழ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆளுமே மிகச்சிறப்பாக தங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் வழங்க இருக்கின்றனர். அந்த வகையில் இன்றைய நாள் ஆளுமை அவரை பற்றிய ஒரு சிறிய அறிமுகம் இந்த பயிற்சியின் இறுதியில் பின்னோட்டத்திற்கு முன்பு வழங்கப்படும். தற்போது இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் அவர்களிடம் இந்த தளம் ஒப்படைக்கப்படுகிறது. இன்றைய பயிற்றுனர், இன்றைய பயிற்சியாளர் என் சிவகனி மேம் அவர்களை இந்த தளத்திற்கு வருக வர என வரவேற்கிறேன். மேம், திஸ் ஃப்ளோர் இஸ் யுவர்ஸ். ப்ளீஸ் வெல்கம் மேம். யூ கேன் ஸ்டார்ட் மேம். அனைத்து நற்புலரி உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். இந்த தலைப்பை இன்னைக்கு எனக்கு வித்தியாசமா இருந்தது. அது தலைப்பு போட்டதையுமே டெய்லி நம்ம ஏதாவது ஒண்ணு வாசிச்சுட்டே தான் இருக்கோம். அந்த வகையில வாசிப்பு நம்மளை எப்படி மேம்படுத்துது அப்படிங்கறதுக்கான ஒரு தலைப்பா நான் பார்த்தேன். அதே மாதிரி எழுதுவது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கலைன்னே சொல்லலாம். சோ அந்த வகையில இந்த ரெண்டையும் நம்ம எப்படி கனெக்ட் பண்ணி ஒரு செஷனை கொடுக்கறது அப்படிங்கறத நான் யோசிச்ச போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா செஷன் கொடுத்திருந்தாங்க. சோ என்னோட அனுபவங்களை நான் இந்த இடத்துல பகிர்ந்துக்கிறேன். நீங்க அதுக்கப்புறம் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க. இப்ப வாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் எவ்வளவு நேரம் செலவிடுறோம் ஒவ்வொருத்தருமே அப்படிங்கறத உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஒரு மணி நேரம் பண்ணுவேன் மேடம். நான் புக்ஸா இருக்கட்டும், ஒரு ஆர்டிகிளா இருக்கட்டும், புக்ஸ்ன்னு எடுக்க முடியாது. நான் ஏதாவது நாலேஜ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக ஒரு 1 hour ஐ ஸ்பெண்ட் ஃபார் ரீடிங். வெரி குட் சார். 1 மணி நேரம் நீங்க படிக்கணுங்கிறது எங்களுக்கு மகிழ்ச்சியா இருக்குது. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம டெய்லி எப்படி நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோமோ எனர்ஜி கிடைக்கிறதுக்காக, அந்த மாதிரி நம்மளோட மனசுக்கும் அந்த மூளைக்கும் ஒரு அருமையான ஒரு அறிவு என்ன அப்படின்னு பார்த்தா அது ஒரு உணவு அப்படின்னே சொல்லலாம். சோ அந்த அறிவு உணவு இந்த வாசிப்பு தான் நம்மளுக்கு கொடுக்கும். சோ வாசிப்பு எப்படி எல்லாம் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சாதாரணமா ஒரு மேலோட்டமா வாசிப்போம். ரொம்ப ஆழ்ந்தெல்லாம் வாசிக்க மாட்டோம். ஒரு கதை எடுத்தோம்னா சாதாரணமா வாசிச்சோம்னாலே அதோட கருத்து நம்மளுக்கு புரிஞ்சிடும். இதே நம்ம கல்விக்காக படிக்கிறோம் அப்படின்னா ஆழ்ந்து வாசிப்போம். அது ஆழமான வாசிப்பா இருக்கும். அதுல நம்மளுக்கு ஒரு முழுமையான புரிதல் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஒரு நல்ல முக்கிய தகவலை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மேலோட்டமா படிப்போம். அந்த முக்கிய தகவலை மட்டும். அதை நம்ம முனிவை வாசிப்பு அப்படிங்கிறாங்க. ஆழ்ந்து படிக்கிறத ஆழமான வாசிப்புங்கிறாங்க. ஒரு எஜுகேஷனுக்காக படிக்கிறது ஒரு ஆய்வோட வாசிப்பு அப்படிங்கிறாங்க. சோ இந்த மாதிரி வாசிப்பை ஒரு 4 வகையா சொல்றாங்க. இத நம்ம ஜென்ரலா பார்த்தோம் அப்படின்னா, வாசிப்பு அது ஒரு சிகிச்சைன்னே சொல்லலாம். நம்ம வாசிக்க நம்ம உடல் நலம் மேம்படும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வாசிக்கும் போது நம்மளோட மொழி திறனும் அதிகமாகுது. கற்பனை வளம் அதிகமா இருக்குது. இது நம்மளுக்குள்ள இருக்கிற ஒரு அறிவு வளம் அதிகமாகும் போது சமூக உணர்வு நம்மளுக்கு அதிகமா அக்கறை வெளிப்படும். அது மட்டும் இல்லாம நம்ம உறவுகளோட பயணிக்கிறதுக்கான அது ஒரு பிணைப்பா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்ப நம்ம இந்த குழுவுல இணைந்திருக்கோம் அப்படின்னா அதுக்கு அறிவு சார்ந்த ஒரு நோக்கம் அப்படின்னு மட்டும்தான் இருக்க முடியும். அதனாலதான் நம்ம எல்லாருமே இந்த குழுவிலேயே இணைந்திருப்போம். இப்போ இது எல்லாத்துக்குமே முக்கியமான காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகம் மட்டும்தான். இப்ப நம்ம எங்கெல்லாம் வாசிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, காலையில எந்திரிச்சதுல இருந்து நைட்டு தூங்கும்போது வரைக்கும் ஏதாவது ஒண்ணு வாசிக்காம இருக்க மாட்டோம். ஒரு டீ குடிக்கும் போது கூட பாத்தீங்கன்னா, டீ கடை பெஞ்ச்ல ஒரு பேப்பர் எடுத்து வாசிப்போம். அதே மாதிரி ஒரு துண்டு பிட்டு கிடைச்சா கூட வாசிப்போம். அதெல்லாம் ஒரு காலம். வாசிக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அதுக்கு இந்த இடம் தான் அப்படிங்கிறது கிடையாது. அந்த எழுத்து அவளை பார்த்தாலே நம்மளுக்கு வாசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும். சோ அந்த மாதிரி அதுக்கு ஒரு புத்தகம் எப்படி முக்கியத்துவமா இருக்கு அப்படிங்கிறது. நூலகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நூல் நம்ம ஒரு வீட்டுல எப்படி உள்ளம்
எப்படி உள்ளத்தை வந்து நம்ம நிறைவா வச்சுக்கிறோமோ, அத வந்து அறிவ வந்து உள்ளத்தால நிரப்பிக்கும் போது அதுக்கு பேர் தான் வந்து நம்ம நூலகம் அப்படின்னே சொல்லலாம். இத திருவள்ளுவர் வந்து இந்த நூலகத்த பத்திட்டு அறிவு சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய குறள்கள வந்து கோட் பண்ணியிருக்காரு. எண்ணத்தில் நம்ம உறுதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு, "எண்ணிய எண்ணியாங்கு எய்துபவர் எண்ணியார் திண்ணியராகப் பெறின்." இது வந்துட்டு 666வது குறள். 596வது குறள் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, "உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாமை நீர்த்து." இந்த அப்புறம் நிறைய குறள் 472, 605, 675, 854, 659 இந்த குறள் எல்லாம் வந்துட்டு வாசிப்பை வந்து எப்படி இன்னும் வந்து சிறப்பாக்குது அப்படிங்கறதுக்கான ஒரு தூண்டுகோல் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு குறளிலும் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தைகளே வந்து நம்மளை வந்து மேம்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். நூலகம் வந்து நம்ம கிட்ட அறிவை பகிர்ந்துக்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு அறிவோட விளக்காவே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். இப்போ விளக்கு வந்து எப்போதுமே நம்மளுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டும் ஒரு பொருளாதான் இருக்கு. சோ அந்த மாதிரி அறிவு வெளிச்சத்தை காட்டக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை வாசிப்புன்னே சொல்லலாம். இத நம்ம வந்து ஒரு உடற்பயிற்சி செஞ்சா எப்படி நம்மளுக்கு உடலுக்கு ஒரு திருப்தி கொடுக்குதோ அது மாதிரி வாசிப்பு பயிற்சி செய்யும் போது நம்மளுக்கு மனதுக்கு வந்துட்டு ஒரு மகிழ்ச்சியான தருணமா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த வாசிப்பை நம்ம எங்க இருந்து நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பள்ளியில இருந்து ஆரம்பிக்கலாம். இந்த பள்ளி வாசிப்பு தான் வந்து நம்மளுக்கு ஒரு வாசிப்பு பழக்கத்தை வந்து வாகை சூடும் வண்ணமா ஏற்படுத்தும்னே சொல்லலாம். இப்போ நம்ம ஒரு கவிதை ஒண்ணு பார்க்கலாம். இப்ப ஒரு கவிதை வந்து பயணிப்பதாலே அழகாகிறது கூழாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு 3 வார்த்தை தான். கூழாங்கல் வந்து எந்த ஆபரணங்களுமே அது வந்து சேர்ந்துக்கணும் அப்படின்னு அது பார்க்காது, அது காத்திருக்காது. அது மட்டும் இல்லாம அந்த கூழாங்கல் எங்க இருந்து பாத்தீங்கன்னா மலையில இருந்து வரும். அந்த மலையில இருந்து வந்து அது உருண்டு கீழே வரும்போது அது எந்த இடத்துக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கடைசியில வந்துட்டு ஒண்ணு ஒரு குழந்தையோட கையில வந்து விளையாடுறதுக்கு கிடைக்கும், இல்லைன்னா அந்த கடல்ல போய் சங்கமிக்கும். அதோட தோற்றம் வந்து எங்க இருந்து வருது, அது எந்த இடத்துல கலக்குது அப்படிங்கறத பாருங்களேன். அதுக்கு இடைப்பட்ட ஒரு பயணம் தான் வந்துட்டு அந்த கூழாங்கலுக்கும் அந்த பயணத்துக்கான ஒரு உணர்வுன்னே சொல்லலாம். பயணம் வந்து ஒரு வாழ்வை மாற்றக்கூடிய ஒரு வரம் அப்படின்னே சொல்லலாம். பயணம் அப்படின்னு எடுத்துட்டாலே நிறைய விஷயங்கள் இருக்கு. எவ்வளவு பயணம் வந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில புத்தக பயணத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இதுல சிறார் அறிவின் அடையாளம் அப்படின்னு பார்த்தாலே வீட்டு நூலகம் தான். ஒவ்வொருவருமே வீட்டுல வந்து ஒரு நூலகத்தை ஏற்படுத்தணும். இது ஔவையார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, "நீர் அளவே ஆகுமே நீராம்பல் தான் கற்ற நூலளவே ஆகுமாம் அறிவு." அந்த நீராம்பல் அப்படிங்கிறது எப்படி ஒரு மெடிசனுக்கு பயன்படுத்துதோ அது மாதிரி நம்மளோட நூலறிவை வந்து நம்ம எந்த அளவுக்கு கத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கை முறை மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்ச முக்கியமான லைப்ரரி அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணா லைப்ரரி தெரியும், கலைஞர் லைப்ரரி தெரியும், அப்புறம் சரஸ்வதி நூலகம் தெரியும், அதுக்கப்புறம் கன்னிமாரா லைப்ரரி தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு புகழ்பெற்ற நம்ம அறிந்த நூலகம் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா ஒரு வாசிக்கும் பழக்கம் வந்து எப்படின்னா நமது சந்ததிகளையே வந்துட்டு ஒரு வளப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். இப்ப இருக்கிற ஜெனரேஷனை பாருங்களேன், எல்லாம் வந்து மொபைலை நோக்கி போயிட்டு இருக்கறனால நம்மளுக்கு வாசிப்பு பழக்கம் வந்து குறைஞ்சிட்டுதான் வருது. சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்க வாசிக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை வந்து நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கு வந்து நம்மனால என்ன பண்ண முடியும் அப்படின்னா தீபாவளி, பொங்கல் அதுக்கு ஒரு ட்ரெஸ் எடுக்கிற மாதிரி நம்ம ஒரு புத்தகம் வந்து வாங்கி கொடுக்கணும் குழந்தைகளுக்கு. நம்ம வாங்கி கொடுக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் வந்து புத்தகமா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆர்வம் ஏற்படுத்தும். அது அவங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களா இருந்தா இன்னும் சிறப்பாக இருக்கும். சோ வீட்டு நூலகத்தை வந்துட்டு நம்ம ஏற்படுத்தணும். அதுக்கப்புறம் குழந்தை வாசிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல்ல படிக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த புத்தகத்துல வந்துட்டு நம்மளோட பேரை வந்து எழுதிட்டு இருப்போம், அப்பப்ப கிறுக்கிட்டே இருப்போம். பேரு தான் நம்ம நிறைய டைம் எழுதின வார்த்தையா இருக்கும். அது நம்மளுக்கு ஒரு பேரு தான் வந்து மனிதனை அடையாளப்படுத்துதுன்னு சொல்ற மாதிரி அந்த பேரை தான் வந்து அடிக்கடி எழுதிக்கிட்டே இருப்போம்.
அப்புறம் ஃபோனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு 10,000 குழந்தை படிக்கணும்ட்டு நம்ம வாங்கி தரோம் இல்லைங்களா? அதே வந்துட்டு அந்த புக்க வந்து வாங்கி தர்றதுக்கான அட்லீஸ்ட் ஒரு குறைந்தபட்ச ஊதியமாவது நம்ம மாசத்துல ஒதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இப்ப நம்ம ஒவ்வொரு குழந்தைக்கு பிடித்த புத்தகத்த வந்துட்டு எந்த மாதிரி புத்தகம் வந்து குழந்தைகளுக்கு நம்ம படிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்ல முடிவு பண்ணணும். கதை புத்தகமா இருந்தாலும் சரி, வாசிப்பதற்கு வந்து எளிய முறையில் தொடங்கி அதற்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள வந்து இன்னும் வந்து வாசிப்பின் திறனை அதிகப்படுத்தும் வகையில வந்துட்டு நம்ம புத்தகங்கள வாங்கி குடுக்கணும். இத வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு விதையா போட்டாலே அது பின்னால வந்துட்டு பெரிய விருட்சமா வரும் அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொருத்தரும் தொடங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப பாருங்க, பிறந்த குழந்தை முதல் பெரியவங்க வரைக்கும் வீடியோ கேம் பார்த்துட்டு செல்போன வச்சுட்டே தான் இருக்காங்க. பக்கத்துல இருக்கிற ஒரு மனிதர்களோட பேசுறாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு சூழ்நிலை கூட இருக்கிறது இல்ல. இதற்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வாசிப்பு அப்படிங்கிறது இல்லாம இருக்கிறது. அது மட்டும்தான். அது மட்டும் இல்லாம இன்றைய கலாச்சார மாற்றங்கள்லயும் நிறைய சீர்கேடுகள் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் இப்ப ஒவ்வொரு நம்ம புதுசு புதுசா ஃபுட் எல்லாம் வாங்கி நம்ம சாப்பிடுறோம். அந்த மாதிரி புதுசு புதுசா புத்தகங்கள் வந்து நம்ம வாங்கி குடுக்கணும். ஒவ்வொரு மாதம், ஒவ்வொரு நாளுமே ஒரு புதிய புதிய புத்தகங்கள் வந்து அறிமுகம் ஆயிட்டே தான் இருக்கும். எத்தனை எழுத்தாளர்கள் வந்து தோன்றிட்டு இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுடைய எண்ண சிதறல்கள்லாம் வந்து வெளிப்படும் போதும் நம்ம வந்து அதை தெரிஞ்சுக்க முடியுது. இப்ப நிறைய வரலாற்று சான்றுகள்லாம் நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அவங்க எழுதி வச்சிருக்கிறனால மட்டும்தான் நம்மளால அறிஞ்சுக்க முடியும். இப்ப பாடத்தை மட்டுமே குழந்தைகளுக்கு படிக்க வைக்கணும், அது மட்டுமே முக்கியமான ஒன்று கிடையாது. பாடத்தையும் தவிர்த்து வாசிப்பை நேசிக்க அவங்களுக்கு வந்து அந்த அறிவின் தேடல் வந்து இன்னும் விசாலமாக மாறும். அது மட்டும் இல்லாம அந்த குழந்தையின் எதிர்காலத்திலே வந்துட்டு ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். அதுதான் நான் என்ன சொல்றேன்னா, ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒரு புத்தகம் குடுங்கள். ஒரு பர்த்டே அப்படின்னா அவங்களுக்கு ஒரு புத்தகம் கிஃப்ட் பண்ணலாம். அந்த மாதிரி வந்துட்டு அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, குழந்தைகளுக்குள்ள வந்துட்டு ஒரு தைரியம் வரும். அறிவியல் பூர்வமான சிந்தனைகள் வந்து அதிகமாகும். மனித நேயம் வந்து அதிகப்படும். அது மட்டும் இல்லாம பண்பாடு வந்து வளர்க்கப்படும். நமது கலாச்சாரம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம மத்த மனிதர்களோட, மூத்தோர்களோட பேசும்போது அவர்களோட வழிமுறைகள் எல்லாம் பார்க்கும்போது மட்டும்தான் அவங்களோட இணைந்து கூட்டு குடும்பமா பின்னி வாழ்ந்த வாழ்க்கையில தான் வந்துட்டு நம்ம வந்து இது எல்லாமே நம்ம காண முடியும். இதெல்லாம் நம்ம இப்ப இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா முற்றிலும் குறைந்து கொண்டே வருகிறது. இதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த புத்தகங்களை வழிகாட்டும் போது நான் இப்போ எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை எழுதி வைக்கிறேன் அப்படின்னா அது இனி ஒருத்தவங்க படிக்கும் போது அடுத்த சந்ததிகளுக்கு வந்து உபயோகமாக இருக்கும். சோ அந்த வகையில வந்துட்டு புத்தகம் வந்து முக்கியமான ஒரு விஷயம். இது புத்தகம் வந்து ஒரு மந்திர சக்தி அப்படின்னே சொல்லலாம். இதை நம்ம வந்து ஒவ்வொருத்தருமே உணர்ந்துக்கணும். இப்ப வந்து ஒரு நூலகம் அப்படிங்கிறது எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1800வது ஆண்டுதான் ஆரம்பிச்சிருக்காங்க. இத வந்து ஒரு உரை பெட்டகம் அப்படின்னே சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு அச்சிடப்பட்ட புத்தகம் அப்படிங்கறதே பாக்குறதுக்கு ஒரு அபூர்வமான ஒண்ணா இருந்துச்சு. இத வந்துட்டு லைப்ரரி வேகன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அதை ஆரம்பிச்சாங்க. சென்னையில வந்துட்டு செயின்ட் ஜார்ஜ் ஸ்கூல் மாடியில வந்துட்டு எல்விஸ் பிரவுன் அப்படிங்கிறவங்க 1806ஆம் ஆண்டு கொஞ்சம் டெவலப் பண்ணணும் அப்படிங்கறதுக்காக இது பண்ணாங்க. அதற்கப்புறமா 1780ல தரங்கம்பாடி நூலகம் திறப்பு வந்து பண்ணனாங்க. இவங்க யாரு பண்ணாங்க அப்படின்னா மிஷன்வாதிகள் தான் அதை ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் மெல்வில் டுவே அப்படிங்கிறவங்க அமெரிக்கா லைப்ரரியில 1876ஆம் ஆண்டு வந்து ஒரு புத்தகம் அப்படின்னா எப்படி அடுக்கி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கலையை வந்து அவங்க நிர்ணயம் பண்ணாங்க. எந்த புத்தகம் எங்க இருந்துச்சுன்னா மனிதர்கள் எப்படி தேடி எடுத்துக்குவாங்க அப்படிங்கிற அதுல கூட ஒரு தெளிவு இருந்துச்சு பாருங்களேன். நம்ம எல்லாத்தையும் மொத்தமா வச்சிருந்தா தேடணும் அப்படிங்கறது அதனாலேயே நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். சோ அதுக்காக அந்த அடுக்கு முறைகளை வந்துட்டு அவங்க வந்து பின்பற்றிருக்காங்க. எல்லாத்துக்குமே ஒரு வழிமுறைகள் வந்து அந்த காலத்துல இருந்தே வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. பிரிட்டன்ல வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, கட்டாய கல்வியா வந்து நூலகம் படிக்கணும் அப்படிங்கறத ஒரு பீரியடாவே வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜெனரேஷன்ல என்ன பண்றாங்கன்னா, கிறிஸ்டியன்ஸ் வந்து பைபிள் ரீடிங், குரான்ஸ் வந்துட்டு
முஸ்லிம்ஸ் குரான்ஸ் ரீட் பண்றாங்க, இந்துஸ் வந்து பகவத்கீதை. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்த சைவ சித்தாந்தம் இந்த மாதிரி வகுப்புகளை வந்துட்டு குழந்தைகளுக்கு இளம் வயதிலேயே வந்துட்டு நம்ம அறிமுகப்படுத்துறோம். இதனால வந்துட்டு வாசிப்பு திறனும் அதிகமாகுது, அவங்க நிறைய வாழ்வியலை வந்து கத்துக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நூலகத்தோட தாய் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா குரூப்ஸ் கயா அப்படிங்கிறவங்களும் சொல்றாங்க. அவங்க வந்து லெனினோட இணையர். இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா வீதி வீதியா போயிட்டு நூலக முனை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை ஆரம்பிக்கும் போதுட்டு ஒவ்வொருத்தருமே வந்து அந்தந்த இடத்துல இருந்து தேவையான புத்தகங்கள் எடுத்து படிக்கக்கூடிய வாய்ப்பா அமைஞ்சுது. அப்புறம் நம்ம நூலகத்துல என்னெல்லாம் பார்ப்போம், ஏராளமா இருக்கு. ஒரு சமூகவியல் ஆகட்டும், ஒரு பூகோளம் ஆகட்டும், ஒரு கணிதம் ஆகட்டும், இதெல்லாம் அந்த நூலகத்துக்குள்ள போனா நம்ம எதை எடுக்கிறது எதை விட்டுறது அப்படிங்கிற மாதிரி அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். யுனெஸ்கோ வந்து என்ன பண்றாங்கன்னா ஒரு உரிமை கொடுக்குறாங்க. அது ஒரு ரைட்ஸா வந்து கல்வி கூடத்துல வந்துட்டு நூலகம் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கறத ஒரு சட்டமா கொண்டு வந்திருக்காங்க. இத தமிழ்நாட்டு பாடநூல் கழகம் வந்து புத்தக புதையல் திட்ட அறிமுகம் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பதற்கே வந்துட்டு தனியா வந்துட்டு ஒரு பீரியட் ஒதுக்கி அந்த மாதிரி ஒரு செயல்முறைப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப 2022 வந்துட்டு வாரந்தோறும் நூலக பாட வேலை அப்படிங்கறத ஒரு ஆணையா பிறப்பிச்சிருக்காங்க. இப்ப நூல் அப்படின்னா இப்ப குழந்தைகள் வந்து அதை படிக்கும் போது படிச்சுட்டு அந்த நூலை பத்தி ஒரு மதிப்புரை செய்வதாகட்டும், அந்த நூலுக்கான ஒரு கதைனா அந்த கதைக்கான ஒரு ஓவியமோ அல்லது அந்த கதை மாதிரியான ஒரு சுவரொட்டிகளை வந்துட்டு செய்வதற்கான ஒரு சிந்தனை திறனை வளர்ப்பதற்கான ஒரு இடமாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நம்ம வந்துட்டு நம்ம ஒரு நூலை வாசிக்கிறோம் அப்படின்னா அந்த வாசிச்ச நூட்களை வந்துட்டு தனியா அடுக்கி வைத்துட்டு நம்ம எந்த நூட்கள் எல்லாம் இவங்க வாசிச்சிருக்காங்களோ அதுக்கு ஒரு மோட்டிவேஷனல் கிஃப்ட் அந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளோட வாசிப்பு திறன் அதிகமாகும். அதுவும் மட்டும் இல்லாம இந்த எழுத்தாளர் சந்திப்பு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே வந்து எழுத்தாளர் முன்னேற்ற கழகம் இருக்கும். அங்க வந்து குழந்தைகளை வந்து கூட்டிட்டு போய் அவங்களுக்கு வந்து என்ன நடக்குது அப்படிங்கறதை அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். அது வந்து சோசியல் நம்ம தான் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து நம்ம ஒரு பூங்காவுக்கு எப்படி கூட்டிட்டு போறோமோ அந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு நம்ம கூட்டிட்டு போய் ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என் பையனே நான் கூட்டிட்டு போனேன். ஒரு 2 நாள் கூட்டிட்டு போனா அவங்க உட்கார்றதுக்கு வந்து அவங்களுக்கு தயக்கமா இருக்கு. ஆனா வந்து அதை நம்ம வந்து பழக்கணும். அப்பதான் வந்து கொஞ்சம் வாசிப்பும் மேம்படும். ஒரு நல்ல விஷயங்களை நம்ம வந்து எடுத்து காட்டணும் குழந்தைகளுக்கு. இதெல்லாம் வந்து நம்ம ஜென்ரலா பாக்குறது. அந்த காலத்துல இருந்து புக்க படிச்சவங்க அப்படின்னு முக்கியமானவங்கன்னு பார்த்தோம்னா இந்த ஹெக்கலை அப்படின்னு ஒரு புத்தகத்தை வந்து காரல் மார்க்ஸ் படிச்சிருக்காரு. சார்லஸ் டார்வின் அப்படிங்கிறவங்க புவி அமைப்பு அப்படிங்கிற ஒரு புக் படிச்சிருக்காரு. ஐன்ஸ்டீன் வந்து த கிரிட்டிக் ஆஃப் பியூர் ரீசன் அப்படிங்கறத, கலிலியோ புக்கு த டூ வேர்ல்டு சிஸ்டம் இத வந்து ஐசக் நியூட்டன் வந்து படிச்சதுக்கு அப்புறமா தான் இப்ப நம்ம ஒவ்வொரு ஆளுமையை பத்தியுமே நம்மளுக்கு தெரியும். அவங்களை விளக்க வேண்டியதில்லை, அவங்க படித்த புத்தகங்களை மட்டும்தான் நான் சொல்றேன். ராமானுஜம் வந்து அட்வான்ஸ் ட்ரிக்னாமெட்ரி எஸ் லோனி அவங்க எழுதுனது. அம்பேத்கர் வந்து சட்டமேதை அப்படிங்கிற ஒரு புக்கை படிச்சிருக்காரு. இவங்க எல்லாம் இத்தனை பேர் எல்லாருமே ஏதாவது ஒரு புத்தகத்துல இருந்துதான் அவங்களுடைய அறிவை வளர்த்து இவ்வளவு பெரிய ஆளுமையா வளர்ந்திருக்காங்க அப்படின்னு ஒரு புத்தகம் தான் வந்துட்டு முக்கியமான ஒன்றா இருக்கு. இப்ப ஒரு நூலகம் வந்து நல்லா பலப்பட்டுச்சு அப்படின்னா நமது தேசம் வந்து பலப்படும். அதுக்கு நூலகத்துல வந்து வாசகர்கள் எண்ணிக்கையும் அதிகமாகணும். அது மட்டும் இல்லாம புத்தகங்களுடைய எடுத்துட்டு நம்ம பரிமாறணும். அந்த படித்த அனுபவங்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். திரும்ப அந்த புத்தகங்கள் வந்து வெளியே வந்துட்டு உள்ள போகும் மாதிரி இருக்கணும். அப்பதான் மற்றவங்களும் எடுத்துட்டு போவாங்க. அந்த நூட்களுடைய வாசம் இருக்கும் பாத்தீங்களா, நம்ம படிச்சுட்டு நம்ம கொண்டு போய் வைப்போம், அப்ப இன்னொருத்தவங்க எடுத்து படிப்பாங்க. சோ அந்த தொடு உணர்வு அப்படிங்கறதெல்லாம் அந்த இடத்துல வந்துட்டு ஒரு கனெக்ஷனா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி நம்ம வாசிக்கிற விதைய வந்துட்டு நம்மளுடைய சந்ததிகளுக்கு வந்து நம்ம விதைக்கணும் அப்படிங்கறது நான் கேட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் எழுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா
அந்த ஆ அப்படிங்கிற தமிழ் எழுத்து வந்து உருவாகறதுக்கு எவ்வளவு ஆண்டுகள் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 3ஆம் நூற்றாண்டுல இருந்து 20ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறமா தான் அந்த ஆ அப்படிங்கிற ஒரு எழுத்தே வந்து தோணுச்சு. அதுக்கு முன்னாடி வந்து கல்வெட்டு எழுத்தெல்லாம் இருந்துச்சு, பிராமி எழுத்துக்கள் அந்த மாதிரி இருந்துச்சு. சோ எழுத்துக்களுடைய ஒரு முன்னேற்றம் எப்படி இருக்குன்னு பாருங்க. எவ்வளவு நூற்றாண்டுகளை கடந்து நம்ம ஒரு எழுத்து வந்து ஒரு வரி வடிவம் பெற்று இருக்குது. அதான் வந்து நம்ம வாசிக்கிறதுக்கு ஏன் நம்ம தயங்கணும் அப்படிங்கிறத நம்ம உணரணும். இப்ப நம்ம ஒரு எழுதுறோம் அப்படின்னா, ஒரு ஒண்ணுமே இல்ல, நீங்க ஒரு வாழ்க வளமுடன் அப்படிங்கிற ஒரு வாழ்த்து எழுதினாலே அத படிக்கும்போது எவ்வளவு ஒரு மனதிற்குள் ஒரு மகிழ்ச்சி. அத மாதிரி எழுத்துக்கள் வந்துட்டு ஒருத்தங்கள ஊக்குவிக்கிறதுக்காகவும் பயன்படும். அதே சமயம் நம்மளுடைய எல்லாமே வந்து நம்மளுடைய சிந்தனைகள்னால மட்டும் தான் ஒவ்வொன்னுமே வந்து வியாபித்திருக்குன்னு சொல்லலாம். இப்ப ஒரு கடிதம் எழுதுவதாகட்டும், ஒரு ஒப்பந்தம் எழுதுறோம், ஒரு மனு எழுதுறோம், ஒரு கவிதை எழுதுறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஒரு செய்திகளை எழுதி வைக்கிறோம். இதுக்கு எல்லாமே எழுத்து தான் வந்து நம்மளுக்கு முக்கியமா இருக்கு. சோ எழுதுறது அப்படிங்கிறத நீங்க எப்படி எழுதணும் அப்படின்னா, வாசகர்களுக்கு வந்து புரியிற மாதிரி மிகவும் எளிமையா எழுதணும். அதே சமயம் அந்த கருத்து நீங்க என்ன சொல்ல வர்றீங்களோ அத நேரடியா சொல்லிறணும். அப்புறம் அந்த மொழி பயிற்சி அப்படிங்கிறது நம்மளுக்குள்ள இருக்கும். நம்ம எழுதிக்கிட்டே இருந்தா மட்டும்தான் அந்த பயிற்சி அப்படிங்கிறது வரும். இத வந்து நம்ம எழுதுறோம், கதை எழுதுறோம், பாட்டு எழுதுறோம். இப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு எல்லாம் வலைதள பதிவு ரிவ்யூ போடுறோம். ஒரு புகைப்படம் பார்த்தோம்னா அதுக்கு ஒரு கவிதை எழுதுறோம். அத பத்தி ஒரு வர்ணனை பண்றோம். ஒரு மீட்டிங் போனோம்னா அத பத்தி ஒரு அலாவித்து மகிழ்ச்சியான தருணங்களை எழுதுறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா எழுத்துதான். இந்த எழுத்து எழுதுறதுக்கு நம்ம ஒரு 6 ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதாவது நீங்க எழுத ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, அத ரொம்ப நீங்க வந்து உருவகப்படுத்தி, உவமையப்படுத்தி, அந்த மாதிரி ரொம்ப நீங்க வந்து மெனக்கெட வேண்டாம். அத சொல்ல வந்தத நீங்க சுருக்கமா சொல்லுங்க அப்படின்னு தான் சொல்றாங்க. நீங்க எழுதணுங்கிறத அந்த எண்ணத்த வந்து அப்படியே நீங்க குடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப சுருங்க சொல்லி எளிதா புரிய வைக்கணும். அதுதான் வந்துட்டு அது எழுதுறதுக்கான ஒரு கலை. சுருங்க சொல்லி விளங்க வைத்தல். அப்புறம் நம்ம நம்ம ஒரு சிலர் பாத்தீங்கன்னா, அந்த சொந்தமான மொழி நடையில எழுதியிருப்பாங்க. அப்ப அத படிக்கும்போது நம்மளுக்கு அப்படியே அவங்களோட அப்படியே பயணிக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி அயல்மொழி சொற்கள வந்து தவிர்த்துட்டு, இயல்பான நடையில் வரக்கூடிய சொந்த நடை சொற்களை உபயோகப்படுத்தி நம்ம எழுதலாம். அதற்கப்புறம் ஒரு செய்வினை வாக்கியமா இருக்கு அப்படின்னா, அது நீங்க ஒரு செயப்பாட்டு வினை வாக்கியமா முடிக்கலாம். இப்ப வந்து கரிகாலன் கட்டி வைத்தான் கல்லணை அப்படின்னு இருக்கிறது வந்துட்டு, கரிகாலன் கல்லணையை கட்டி வைத்தான் அப்படின்னு முடிச்சுட்டு, அந்த சென்டென்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளை கொடுக்கும். ஈஸியா படிக்கிறவங்களுக்கும் வந்துட்டு எளிதில் வந்து விளங்க வைக்கக்கூடியதா இருக்கும். இந்த மாதிரி நம்ம எழுதலாம். அதற்கப்புறம் தாண்டத்தான் கோடுகள் அப்படின்னு சொல்றாங்க. எப்படின்னா, ஒரு எல்லை வந்து மீறிக்கலாம். அது எப்படின்னா, நீங்க ஒரு சில வேர்ட்ஸ்க்கு வந்துட்டு தமிழ் மீனிங் இருக்காது. அந்த இடத்துல வந்து ஆங்கில சொற்களை பயன்படுத்தினாதான் நம்ம அத புரிய வைக்க முடியும் அப்படின்னா, அந்த ஆங்கில சொற்களை போட்டும் வந்துட்டு நம்ம புரிய வைக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரி எழுதுறதுக்குன்னு ஒரு சில விதிமுறை வச்சிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் எழுத்தோட பிறப்பிடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ஒலி வடிவம், அதுக்கப்புறமா வரி வடிவம் வந்து அப்புறமா தான் ஒரு மொழி அப்படின்னு நம்மளுக்கு வந்துச்சு. இதுல வந்துட்டு நம்ம இப்ப நீங்க ஒரு எழுத்த வாசிக்கிறதுக்கு அந்த நம்ம உடல் உறுப்புகள் வந்து எப்படி உபயோகமாகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த காலத்துல வந்து ஒரு உயிர், மெய் இந்த எழுத்துக்களை நம்ம கழுத்து, மார்பு அந்த இடத்துல இருந்து தொடங்கணும். அது இடம் எந்த இடத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதே மெய்யெழுத்துனா நம்ம மூக்கு, கழுத்துல இருந்து தொடங்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இத வந்து இடப்பிறப்பு, முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப நம்ம முயற்சி பிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் வாயை திறந்து நல்லா பேசுறது, அந்த ஒரு சில இடத்துக்கெல்லாம் அந்த மேல் பற்களும் கீழ் தாடையெல்லாம் வந்துட்டு சேர்ந்து நம்ம உச்சரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த நாக்கெல்லாம் வந்து ப்ரொனன்ஸ் ஆகி வர்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி எழுத்துக்களை, அந்த வார்த்தைகளை உச்சரிக்கும் முறைகளை வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு கதை எழுதணும், பாட்டு எழுதணும் அப்படின்னா அந்த உணர்ச்சியை வந்து தூண்டி உங்களோட சிந்தனையை வந்து அப்படியே கலந்து அந்த ஒரு வெள்ளை தாள்ல வந்து கொடுக்கிற ஒரு இடமா தான் வந்துட்டு இந்த எழுத்துக்கள் இருக்கும். இதுல வந்துட்டு
அந்த காலத்துல மரபு கவிதை அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சங்ககால பாடல்கள் எல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அந்த மரபு கவிதைகள் அதிகமாக அதுல இருக்கும். இதுல புது கவிதைகள்ல பாத்தீங்கன்னா அந்த யாப்பை சார்ந்து இருக்கக்கூடிய கவிதைகள் வந்து புது கவிதைகளாக இருக்கும். அப்புறம் நிறைய பாடல்கள்லாம் நம்ம பார்த்திருக்கோம். தாலாட்டு பாடல், ஒப்பாரி பாடல், குழந்தைக்கு பாடல், அப்புறம் பக்தி பாடல், புறப்பாடல், அகப்பாடல், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இன்னும் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நிறைய கத்துக்கிறதுக்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தருமே எழுதுவது அப்படிங்கிறது ஒரு கலை. ஒருத்தவங்களோட எழுத்தை பார்த்தா அவங்களோட தலையெழுத்தை நிர்ணயிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எழுத்து வந்து அழகா எழுதணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்கில் வேணும். அந்த ஸ்கில்லை டெவலப் பண்ணிக்கிறதும் வந்து நம்ம சின்ன வயசுல இருந்தே வந்துட்டு 2 வரி நோட்டு 4 வரி நோட்டு எல்லாம் எழுத சொல்லுவோம். ஆனா அப்ப இருந்தே வந்து எதுக்காக அந்த 2 வரிகளை எல்லாம் உபயோகப்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஒரு தெளிவான ஒரு எழுத்து வந்து நம்ம குழந்தைகளுக்கு வரணும், அந்த கையெழுத்து பழக்கம் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக அப்ப இருந்தே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து நம்ம இவ்வளவு தூரம் வந்து எழுத்தை பத்தி பேசுறோம். இதனால இப்ப நீங்க எழுதிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற அறிவு பரிமாற்றம் அப்படியே நீங்க கொடுப்பீங்க. நம்ம ஏதாவது ஒரு வரலாற்று சான்றுகளாகட்டும், நம்ம சொந்த கற்பனைகள், இது எல்லாமே வந்துட்டு நம்ம இதுல அப்படியே வந்து கொண்டு வரலாம். அப்புறம் ஒரு உளவியல் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களோட உணர்ச்சிகளை அப்படியே இதுல காட்டுவீங்க. ஒரு இப்ப நான் வந்து இந்த ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னா அந்த கதைக்கு தொடர்பான ஒரு உணர்வுகள் வந்து உங்களுக்கு தோன்றும். இந்த இடத்துல வந்து இந்த கதையில வர மாதிரியே நம்மளுக்கும் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஒரு உணர்வு வரும். ஒரு சில சமயங்கள்ல ஒரு சில கதைகளெல்லாம் நம்ம சுஜாதா ஸ்டோரிஸ் படிக்கும் போதாகட்டும், நிறைய புத்தகங்கள் இருக்கு நம்மளுக்கு. எந்த புத்தகத்தை எடுத்து குறிப்பிட்டு சொல்வது அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட புத்தகங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம எழுத்து வந்து நம்ம தலைமுறையை வந்து விரிவுபடுத்துறதுக்கு ஒரு சாதனம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம எழுதி வச்சிருக்கிறதுனாலதான் அவங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பே இருக்கும். அதுக்கப்புறம் கற்பனை மற்றும் படைப்பாற்றல். இப்ப தொல்காப்பியர் ஆகட்டும், திருக்குறள் எடுத்துட்டோம்னா எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒரு நாளில ஒரு திருக்குறளை உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணனாலே அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அந்த அளவுக்கு திருக்குறள்ல ஏராளமான விஷயங்கள் பொதிந்து கிடைக்கிறது. அது மட்டும் இல்லாம தமிழ் நூல்களை வந்துட்டு நம்ம படிக்க ஆரம்பிக்கணும். நன்னூல், 15 கீழ்கணக்கு நூல்கள், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அகநானூறு, புறநானூறு. அதாவது தமிழர்களுடைய நூல்களை எடுத்து வாசிக்கணும்னாலே அதுக்கு நம்மளுடைய ஆயுட்காலம் போதுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா முடியாது. சோ அந்த அளவுக்கு நிறைய நூல்கள் இருக்கு. அதனால நூல்கள் அப்படிங்கறது ஒரு மனித நேயத்தோட அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அத ஒரு வாழ்வியல் அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு எழுத்தும் வாசிப்பும் இருந்துட்டு இருக்கு. என்னுடைய எழுத்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல இருந்தே எழுதிட்டேதான் இருக்கும். இப்ப கடந்த 3 ஆண்டுகளாக என்னுடைய இந்த கவிதை எழுதுவதாகட்டும், ஒரு புத்தகம் எழுதுவதாகட்டும், கட்டுரை எழுதுவதாகட்டும், இந்த பயணங்கள்லாம் வந்துட்டு நான் எழுதுறதுக்கு வந்து எனக்கு என்ன ஒரு முக்கியமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாசிப்பையும் எழுதுதலையும் தாண்டி ஒரு கேள்வி செல்வம் அப்படிங்கிறது. நம்ம ஒவ்வொரு விஷயங்களையுமே ஒவ்வொரு இணையதளம் வழியாக கேட்கும் போது அதனால் நமக்குள்ள ஏற்படக்கூடிய என்ன உணர்வுகள் என்ன அப்படிங்கறதெல்லாம் வந்து எழுதுறதுக்கான ஒரு வாய்ப்பா இருக்கும்போது மட்டும்தான் அந்த எழுத்தும் சக்தி வந்து நம்மளுக்குள்ள அதிகமாகுது அப்படின்னு சொல்லலாம். சோ எழுதுறதுனால நம்மளும் வந்து ஒரு திறமையான ஆளா வருவோங்கிறத விட நம்மளுக்கு ஒரு எனர்ஜி வந்து கிரியேட் ஆகும். நம்மளுக்குள்ள ஒரு நல்ல ஹார்மோன்ஸ் வந்து சிக்ரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். அதற்கப்புறம் படிக்கிறது அப்படின்னா என்னைய பத்தி படிக்கிறது அப்படின்னா எனக்கு நம்ம ஸ்கூலிங்ஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா புக் வான்ஸ் மாதிரிதான் இருப்போம். அதாவது அப்பெல்லாம் எனக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி லைப்ரரி அறிமுகப்படுத்தலையோ அப்படின்ட்டு எனக்கு ஒரு ஏக்கம் கூட இருக்கு. ஒன்லி புக்ஸ் சார்ந்த விஷயங்கள், அதை பற்றின தேடல்கள் மட்டும்தான் இருக்கும். அதற்கப்புறமா இந்த மெடிசன் ஃபீல்டுக்கு போனதுக்கு அப்புறமா மெடிசனுக்குள்ள எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. நான் மெடிசன்னா அதை மட்டும் சொல்லல, ஒவ்வொரு ஃபீல்டுலயுமே தினம் தினம் புதிய புதிய தகவல்கள், புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்துட்டேதான் இருக்கு.
அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம எவ்வளவு விஷயங்கள வந்து கத்துக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஒவ்வொரு நாளுமே கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள அதாவது கற்றது கையளவுன்னு சொல்லுவாங்க இல்லையா? கல்லாதது உலகளவு. ஸோ நம்ம உலகளவு இருக்கிறதுல அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஒவ்வொரு நாள்லயுமே கத்துக்கணும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா படிக்கிறதற்கான நேரம் ரமேஷ் சார் சொன்ன மாரி 1 மணி நேரம் ஒதுக்குறேன்னாரு. அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 30 நிமிடம் ஒரு தியானம் செய்வது போல நமது புத்தக வாசிப்பு வந்துட்டு இருக்கணும். அதே சமயம் ஒரு 20 நிமிடமாவது எழுதலாம். அதுக்கான ஒரு நம்ம டைரி எழுதுற பழக்கம் இருந்துச்சுன்னா, அதுவே நம்மள வந்துட்டு அம் எழுத்துக்கலைய வந்துட்டு இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நம்மளோடத வந்து நம்ம எழுதுறோம். அவ்வளோதான். அது நம்மளுக்கான ஒரு பொக்கிஷமா வச்சுக்கலாம். மத்தவங்க படிக்கணும் அதெல்லாம் வந்துட்டு அது அப்பாற்பட்ட ஒரு செய்தி. ஆனா நம்மளோட நினைவுகள வந்து நம்ம அதுல பகிர்ந்துக்கும்போது நீங்க வந்து நீங்களும் அந்த டைரியும் பேசிக்கிறமான ஒரு உணர்வு இருக்கும். நானும் டைரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவிதை எழுதியிருக்கேன். அந்த மாதிரி ஒரு நினைவுகளையுமே நம்ம பகிர்ந்துக்கும்போது நமக்கான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு தொடர்பு வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். ஸோ அந்த வகையில வந்து வாசிப்பும், எழுதுதலும் ஒவ்வொரு மனிதனின் வாழ்வியலும் மேம்படுத்தும். அந்த கலையை ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்வது மிகவும், அதை கடைபிடிப்போம் ஒவ்வொரு நாளும். நன்றி குமரேசன் சார் வாய்ப்பு கொடுத்ததற்காக. நான் திடீர்னு தான் நேத்து சார் கிட்ட சொன்னேன். சரி யாராவது பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருந்தா நம்ம மக்கள் பேசட்டும். அப்படி இல்லைன்னா நான் இன்னைக்கு பேசிக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்துக்கலாங்கிறதுக்காக மட்டும்தான் சார் கிட்ட வாய்ப்பு கேட்டிருந்தேன். மிக்க நன்றி சார். சாரும் ஓகேன்ட்டு சொல்லியிருந்தாரு. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது. நிறைய கருத்துக்கள் நேற்று தான் நான் சார்கிட்ட கேட்டேன்னு சொன்னீங்க. ஆனால் நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க முன்னாடி அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ரொம்ப அருமையாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் பயிற்றுனை பெற்ற அறிமுக வழங்க லக்ஷ்மணன் சார் அவர்களை அழைக்கின்றேன். இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. மற்றும் ஒரு அதிகாலை பொழுதில் உங்கள் அனைவரையும் இந்த தளத்தின் வாயிலாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய அதிகாலையில் வாசித்தலும் எழுதுதலும் என்கிற தலைப்பில் தனது பயிற்சி உரையை வழங்கி அமர்ந்திருக்கின்ற ஆளுமை குறித்த அறிமுக நேரம் இது. இவர் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையை சேர்ந்தவர். தனது தொழிலாக அவர் கொண்டிருப்பது நர்சிங் டியூட்டர். நர்சிங் பயிற்சியை பெற்ற இவர் இப்பொழுது இளம் தொழிலில் புதிதாக வந்திருக்கக்கூடிய நர்ஸ்களுக்கு பயிற்சிகளை வழங்கக்கூடியவராகவும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இருக்கக்கூடிய நர்ஸ்களுக்கு ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து செயல்பட்டு வருகின்றார். இயல்பாகவே எழுத்து ஆற்றலிலும் வாசித்தலிலும் மிகுந்த ஆர்வமுடையவர். திருக்குறள் அடிப்படையாக வைத்து திருக்குறள் கதைகள் என்று எழுதி அது பதிப்பித்து புத்தகமாகவும் வெளிவந்திருக்கிறது. அதை வாசிக்கக்கூடிய வாய்ப்பும் எனக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது என்பதனை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். 2 மகன்களுக்கு தாயான இவருடைய கணவர் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வருகின்றார். நல்லதொரு குடும்ப சூழலில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய அவர் தனது நர்சிங் தொழிலின் மூலமாக நிறைய மனிதர்களுக்கு சேவையை மாற்றி வருகின்றார். பல்வேறு விர்ச்சுவல் தளங்களில் தோன்றி புத்தக வாசிப்பு குறித்தும் புத்தக திறனாய்வு குறித்தும் வருகிறார். தொடர்ந்து கவிதைகளும் நிறைய எழுதி வருகின்றார். உதாரணமாக நமது தளத்தில் தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பயிற்சியாளர்கள் குறித்தும் அவருடைய பயிற்சி குறித்தும் தொடர்ந்து கவிதைகள் எழுதி வாசித்து வருவதும் அவரை தெரியும். அதற்காக அவருக்கு கவிதையாவதை என்கிற பட்டத்தையும் நாம் இங்கு வழங்கியிருப்பது என்பதனையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து இன்றைய பயிற்சியாளர் சிவகனி அவர்களை அறிமுகம் செய்து மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ லக்ஷ்மணன் சார். பயிற்சியை பற்றி சிறப்பான அறிமுகம் வழங்கியதற்கு நன்றி. தொடர்ந்து இன்றைய பிறந்தநாள், திருமண நாள் மற்றும் சும நிகழ்ச்சியும் எப்படி நண்பர்கள் யாராவது இருக்கீங்களா? அன்பு சகோதர சகோதரிகளே, எனது மகன் வழி பேத்தி சஸ்திகா இன்று பிறந்து 6வது வயதை நிறைவு செய்கிறார். 2018 8/1/2018 சஸ்திகா எனது பேத்தி இன்று பிறந்த நாள் காண்கிறார். உங்கள் அனைவரின் அருளாசியை வேண்டுகிறேன்.
வீரசேகர் சாருடைய பேத்தி சஸ்திகா அவர்களுக்கு நற்பணி சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவங்கள் நீண்ட ஆயுளோடு ஒரு அறிவிப்பு. இன்று நம்முடைய தளத்திற்கு புதிதாக வந்திருக்கக்கூடிய பல் மருத்துவர் டாக்டர் ஜெயகரன் அவர்களை வரவேற்று மறுக்கின்றேன். காஞ்சிபுரத்திலிருந்து இணைந்திருக்கின்றார். வரும் 29ஆம் தேதி அவருடைய வாசித்தலும் எழுதுதலும் என்கிற தலைப்பில் நம்மிடம் உரையாற்ற இருக்கின்றார். அவரை வரவேற்று மகிழ்கின்றேன். நீங்க தொடரலாம் மேடம். தேங்க்யூ சார். இன்று நற்பணியில் பயணித்துக் கொண்டிருக்கின்ற வீரசேகரன் சாருடைய பேத்தி சஸ்திகா அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அவர்கள் நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடும் நல்ல கல்வி செல்வத்தோடும் வாழ்வதற்கு நற்பணி சார்பாக வாழ்த்துகிறோம். பின்வருபவர்கள் அவருடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறலாம். தொடர்ந்து ஃபீட்பேக் வழங்கணும், ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபவுண்டர் குமரேசன் அவர்கள் பிறந்தநாள் ஃபீட்பேக் வழங்குவார்கள். நன்றி மேம். அஸ் யூஷுவல் எப்பொழுதும் போல் இன்றைக்கி கலக்கியிருக்காங்க சிவகணி மேம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அதாவது ஒரு பேச்சாளரை தாண்டி ஒரு ட்ரெயினர் மோடில் வந்து எப்பொழுதுமே அவங்களோட செஷன் இருக்கும். அந்த வகையில் இன்றைக்கும் நீங்கள் கூட ஸ்டார்டிங்லேயே சொன்னீங்க, அதாவது நேற்று தான் வந்து ப்ரிப்பேர் பண்ண மாதிரி தெரியல அப்படின்னீங்க. இதே மாதிரி ஏற்கனவே ஒரு செஷன்லேயும் லாஸ்ட் டைமும் நான் அதை சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது ஆஃப்டர்நூன் மேலே தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க, அது தெரியவே தெரியாது. ஸோ அந்தளவு ஒரு ட்ரெயினர் அப்படின்றவங்க இந்த மிலிட்ரி மேன் மாதிரி இருப்பாங்க, எப்பொழுதுமே தயார் நிலையில் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சிவகணி மேமும் எப்பொழுதுமே ஒரு தயார் நிலையில் இருப்பாங்க. அவங்களே வந்து இந்த நாளை கேட்டு பெற்று அதை மிக சிறப்பாக இன்றைக்கி வழங்கியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்குறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வேறு ஒரு பர்சன் வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். மேம் கேட்டது தெரியாமல் ஓகேவும் சொல்லி அதுக்கப்புறம் அவங்க நாளைக்கு பண்ண போகிறாங்க. அவங்க வந்து சிங்கம் ஸ்ரீவித்யா. ஸோ மேம் இன்றைக்கி கேட்டவுடனே இந்த டேட் வந்து அவங்களும் ஓகே அப்படின்ட்டு ஃபைனலைஸ் பண்ணி நாளைக்கு பண்ணுறேன்ட்டாங்க. ஸோ இன்றைக்கி வந்து இந்த திடீர் கண்டென்ட் ப்ரிப்பேர் பண்ண மாதிரி இல்லாமல் ஒரு பர்ஃபெக்ட், ஏற்கனவே இதை பற்றி நிறைய விஷயங்கள் படித்ததுனாலையும் அதை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணதுனாலையும் அதை பற்றி ஒரு மைண்டில் அந்த தாட்ஸ் இருந்ததுனாலையும் இது வந்து இன்றைக்கி வந்து புதுசாக ஒரு செஷன் எடுத்த மாதிரி இல்லாமல், திடீர்னு எடுத்த மாதிரி இல்லாமல் அனுபவம் வாய்ந்த ஒரு செஷனாக இன்றைக்கி இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச் சிவகணி மேம். வீரசேகரன் சாரோட பேத்தி சஸ்திகா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். நீண்ட ஆயுளோட எல்லா செல்வமும் எல்லா வளங்களும் பெற்று நல்ல ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு நற்புலனின் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி மேம். தேங்க்யூ ஸோ மச் குமரேசன் சார். தொடர்ந்து பிருத்திவிராஜன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். தேங்க்யூ மேம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் படுவர்களே. வீரசேகரன் சாருடைய பேத்தி சசிகா அவர்களுக்கு 6 வயதில் முடிஞ்சு 7வது வயதை அதிகரிக்கும் குழந்தைக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். அந்த ஈஸ்வரனால எல்லா வளங்களும் குழந்தைகளுக்கு கிடைக்கட்டும். இன்றைய பயிற்சியாளர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறப்பான ரொம்ப நேச்சுரலா, நான் வந்து மொழியாளர் வந்து பெரும்பாலும் பண்பாளர்களா இருப்பாங்க. அவங்க சிவகணி நம்மளோட பண்புமை எல்லாருமே தெரியும். யாரு வந்து அசிஸ்டன்ட் எடுத்தாலும் டக்குனு ஒரு கவிதை சொல்லணும் அப்படின்னு அப்சர்வேஷன் பவர் ரொம்ப அதிகம். அதே டைம்ல ரொம்ப ஃபாஸ்டா வந்து அவங்க கவிதையா எழுதுறது உங்களுடைய சிறப்பு. ஒரு சிறந்த பண்பாளர், சிறந்த மொழியாளர். இன்னைக்கு வந்து எழுத்தும் வாசித்தலும் அப்படிங்கிற தலைப்பு வந்து அவங்களுக்கு வந்து அல்வா சாப்பிடுற மாதிரி நினைக்கிறேன். அவ்வளவு அருமையா இன்னைக்கு நடத்திட்டு போயிருந்தாங்க. குழந்தைங்களுக்கு எப்படி நம்ம ஸ்வீட்ஸ் பிஸ்கட்ஸ் வாங்கி கொடுக்கணுமோ அதே மாதிரி புக்ஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அழகு. குழந்தைகள் வாசித்தல ஊக்குவித்தல் அப்படிங்கிற லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைங்க எப்பெல்லாம் வந்து வாசிச்சு முடிக்கிறாங்களோ அந்த புக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு வாசிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களை ஊக்குவிங்க அப்படின்னு சொன்னது. அடிக்கடி குழந்தைங்களை கூட்டு போய் உட்கார வைங்க மீட்டிங்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்ல. கேள்வி செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னாங்க. நான்லாம் கிட்டத்தட்ட அதெல்லாம் ஓடிட்டு இருக்கேன் லைஃபே. வாசிச்சதை விட கேட்டதா அதிகம். குழந்தையா இருக்கிற காலத்துல இருந்து பெரியவங்களுடைய விஷயங்கள் மட்டும் கேட்டதுனாலதான் என்னுடைய இதே இன்னைக்கு ஓடிட்டு இருக்குன்னு சொல்ல முடியும்.
தேங்க்யூ ஸோ மச். நல்ல ஒரு நேச்சுரலான செஷன், ஒண்டர்ஃபுல் செஷன். நிறைய நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க, நிறைய நீங்கள் அதை வந்து நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கீங்க. வாழ்த்துக்கள் சகோதரி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிருத்திவிராஜன் சார். தொடர்ந்து லக்ஷ்மணன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். மற்றும் ஒரு முறை இனிய நற்புலரி வணக்கங்கள் நண்பர்களே. இன்று நமக்கு வாசித்தலும் எழுதலும் தலைப்பில் பயிற்சி அளித்திருக்கக்கூடிய சகோதரி சிவகனி அவர்கள் நூல் வாசிப்பில் இயல்பாகவே மிகுந்த ஆர்வமுடையவர். அதன் காரணமாகவே அவர் கூடுதலாக அவர் கவிதைகள் எழுதுதல், கட்டுரைகள் எழுதுதல் இப்படி போன்ற பயிற்சிகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் காரணமாகவே மிக சிறப்பான அவருடைய பயிற்சி என்று அமைந்திருந்தது. நூலகங்களை பற்றி மிக விரிவாக விவரித்தார். ஒரு புத்தக வாசிப்பில் புத்தகத்தை வாங்கி வாசிக்க இயலாத மனிதர்கள் இலவசமாகவும் சென்று வாசிக்கக்கூடிய ஒரு தளம் தான் நூலகம். டாக்டர் அம்பேத்கர் அவர்களை பற்றி சொல்வார்கள், காலையில் முதல் ஆளாக நுழைந்தார் என்று சொன்னால் அந்த நூலக வாசக சாலையை மூடும் போது, ஐயா நேரம் முடிந்து விட்டது, நீங்கள் புறப்படலாம், நாளை வாருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் நூலகத்தை மிக அருமையாக பயன்படுத்தியவர் என்று சொல்வார்கள். அது போன்று அந்த அவருக்கு அறிவை வழங்கிய அது போன்ற நூலகத்தை மிக விரிவாக எடுத்துரைத்தார். நிறைய நூலகங்களை நமக்கு அறிமுகப்படுத்தினார். நூலக வரலாறு எந்த அளவுக்கெல்லாம் படிப்படியாக வளர்ந்து நம்ம நாட்டில் வளர்ந்தது என்பதனை மிக விரிவாக சொன்னார். ஆக மிக திறந்த ஒரு பயிற்சி, அதாவது நூல் வாசிப்பின் அனைத்து விஷயங்களையும் அடுக்கடுக்காக முத்து கோர்த்தார் போல் மிகுந்த தேர்வு செய்து இங்கு வழங்கியது பாராட்டுக்குரியது. அவருடைய உழைப்பையும் அவருடைய பிரசன்டேஷனையும் நாம் இங்கே பாராட்டித்தான் ஆக வேண்டும். அவருக்கு வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு நமது தளத்தை பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய வீரசேகரன் சார் அவர்களின் பேட்டி சஷ்டிகா அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடர்ந்து வீரசேகரன் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வாங்கலாம். அன்புகளுமிய சோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் இனிய நட்புலரி வணக்கம். கவி தேவதை அவர்களுக்கு வரி வணக்கம். அது என்ன வரி வணக்கம்னா, எதையும் நம்ம பயன்படுத்தணும்னா அதுக்கு ஒரு வரி செலுத்த வேண்டும் என்பது ஒரு இயல்பு, இயற்கை தேவை. அந்த வகையில வரி வணக்கத்தை தெரிவிக்கிற. வாழ்க வளமுடன் இந்த வார்த்தையை அவங்க சொன்னாங்க. இதை சொல்றப்போ ஒரு இனிமை கிடைக்குங்கிறத அவங்க சொன்னாங்க. அவங்களையும் வாழ்க வளமுடன். எனது பேத்தி, மகன் வழி பேத்தி சஷ்டிகா அவர்களுக்கு வாழ்த்துக்களை கூறிய உங்கள் அனைவருக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நூலகத்தை பத்தி ஐயா லட்சுமி நாராயணன் சார் கூட சொன்னாங்க. நூலக தந்தைன்னு உலகளாவிய அளவிலையும் நம்ம தமிழக அளவுலையும் நம்ம பல பேரை சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுல ஒருவர் எஸ்.ஆர். ரங்கநாதன். அந்த எஸ்.ஆர். ரங்கநாதன்ல எனக்கு உள்ள தொடர்பு பாருங்க, இறைவன் கொடுத்த தொடர்பு என்ன, ஒண்ணும் இல்ல. எஸ்ங்கிறது சீர்காழி, ஆறுங்கிறது ராமாமிர்தம். எனது தந்தையின் பெயர், என்னை 1.5 வயதிலேயே விட்டு இறைவனில் சேர்ந்த என் தந்தையின் பெயர் ராமாமிர்தம். இந்த தொடர்பு எண்ணுகின்ற பொழுது நான் ரங்கநாதன் ஐயா அவர்களை வணங்க வேண்டுமா இல்லையா? இதை எஸ்.ஆர். என்று ஆர் என்று வருகின்ற பொழுது அவரை பற்றி எனக்கு எது தெரிந்தாலும் தெரியவில்லை என்றோ வணங்க வேண்டுமா இல்லையா? வணங்குகிறேன். சகோதரியர் அவர்கள் கவிதேவதை வாழ்க வளமுடன். நன்றி, அனைவருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். செங்கேரவேல் சார் உங்களுடைய ஃபீட்பேக்கை வழங்கலாம். தேங்க்யூ மேம். வாழ்க வளமுடன் சார். உங்களுடைய பேத்தி அனைத்து செல்வங்களும் பெற்று இன்னும் மேலும் மேலும் வளரணும். இந்த நேரத்தில் ஆண்டவனை மனதார பிரார்த்திக்கிறேன். வாழ்க வளமுடன் மேம். மிக சிறப்பு. அதாவது நேற்று ப்ரொமோஷனை பார்த்து உங்களுடைய
ப்ரொஃபஷன் என்னன்னு எனக்கு தெரியாது. நர்ஸுங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. என்னடா ஒவ்வொரு மீட்டிங்லயும் வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து அப்பதான் உங்க பேக்ரவுண்ட் பாக்குறப்ப எனக்கே ஆச்சரியமா இருந்தது. ஒரு குடும்ப தலைவியா, ஒரு குழந்தைங்களுக்கு தாயா, ஒரு நர்சிங்ல கண்டிப்பா உங்க பணியை என்னைக்கு விட்டுறாதீங்க. அதுக்கு அடுத்தது இன்னொன்னு சொல்லணும்னா, நான் ஏற்கனவே இந்த செஷன்ல யாராவது ஒருத்தர் புக்கு எப்படி கிரியேட் ஆச்சு, லைப்ரரி எப்படி உருவாச்சு, இதெல்லாம் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அழகா இன்னைக்கு கொடுத்துருக்கீங்க. உண்மையாலுமே மிக சிறப்பு. இதெல்லாம் இந்த காலத்துல இருக்க குழந்தைங்களுக்கு கண்டிப்பா கொண்டு சேர்க்கணும். அது நம்மளுடைய கடமைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நீங்க சொன்னீங்களா அந்த குழந்தைங்களுக்கு புத்தகத்தை படிக்க சொல்லி, அதுக்கு நிச்சயமா இதை நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் ஊக்குவிச்சோம் அப்படின்னா அந்த புத்தக வாசிப்புங்கிறது இன்னும் மிக சிறப்பா போகும். அழகா எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி ஷேர் பண்ணீங்க. மகிழ்ச்சி. அதே போல இன்னொரு விஷயம் வீரசேகரன் ஐயா சொன்னாரு. இந்த இடத்துல அவரை சொல்லி எங்க அப்பாவோட ஞாபகம் இங்க வந்ததுங்கிறாங்க. இன்னைக்கு நம்ம தலைமுறையில நம்மளுடைய தாய் தந்தையை மறக்காம நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பெரியவங்களை மிஸ் பண்ணிட்டு இல்லாதப்ப ஃபீல் பண்றாங்க. பட் இந்த புத்தகங்களை படிக்கிறப்ப குழந்தைகள் அதை எடுத்துக்குவாங்க. அதையும் நம்ம குடும்ப உறவுகளையும் இந்த புத்தகம் மூலியமா கொண்டு சேர்க்கணுங்கிறது இந்த இடத்துல என்னுடைய வேண்டுகோள். மொத்தத்துல இன்னைக்கு இந்த செஷன் வேற லெவல். வாழ்த்துக்கள் மேம். வாழ்க்கை வளமுடன். தேங்க்யூ சார். வெங்கட் சார், உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்களா? வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடும் சிருஷ்டிகாக்கு வாழ்த்துக்கள். ஓங்கியவர்களது உத்தமன் பெயர் பாடி நாங்கள் நம் அவைக்கு சாற்றி ஆடினாள். தீங்கின்றி நாளெல்லாம் திங்கள் பூமாறு பெய்து ஓங்கும் பெருஞ்சிலல் ஊடு கைதுகளை பூங்குவனை போதில் பொறிவொன்று அன்பெடுப்ப தேங்காத புக்கிலிருந்து சிலை வெட்டும் சீட்ட முறை வெற்றி வாங்க குடமறிக்கும் வழிபெருசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்து. இன்னைக்கு இந்த வாசித்தலும் வீசித்தலும் சிவகங்கை மேடம் ரொம்ப அழகா சொன்னாங்க. என்னுடைய சிறு வயதுல இந்த வாசிப்புனாலதான் என்னால இதை வந்து அனுபவபூர்வமா இதுக்கு என்னன்றதை புரிஞ்சுக்க முடியுது. பல இடத்துல சொன்னாங்க நமக்கு வாசிப்பு ஏன் தேவை அப்படின்றத அடிக்கோட்டிட்டு ரொம்ப அழகா சொன்னீங்க மேடம். என்ன மாதிரி பயாலஜிக்கல் சேஞ்சஸ் வருது அப்படின்றது. இப்போ நம்ம வாசித்தலும் தேசியத்திலும் வரும்போது நம்ம ஆண்டவனே வாழ்க்க முடியும் அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டான உதாரணம். அப்படின்னா இந்த மாமதுரையில இருந்து நாங்க இங்கதான் பண்ணியிருக்கோம். பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பலோரி 3000 பல்லாண்டு விந்தோர் மணி வண்ணா உன் சேவடி செவி திருக்காப்பு எங்களுக்கு அதுதான் பாதுகாப்பா இருக்கும்ன்றது இங்க இருந்து நிரூபிச்சிருக்காங்க. பல கோடி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும், வாழ்க வளமுடன் அப்படின்னு சொல்லும்போதே தமிழை மட்டும்தான் நம்மளால வாழ வைக்க முடியும். தமிழ் மூலமா தான் நம்மளால இன்னைக்கு எல்லோருடையும் இணைப்பு பெற்றிருக்கோம் அப்படின்றது. நன்றி. பல கோடி நல்லா இருக்கணும், எல்லாரும் நல்லா இருந்து எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றது. தேங்க்யூ. தேங்க்யூ வெங்கட் சார். தொடர்ந்து லாவண்யா மேம், உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்களா? அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ரொம்ப சிறப்பா இருந்தது சிவகனி மேடம். ஆஸ் யூஷுவல் உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்க கொண்டு வந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்டா இருந்தது. வாசிப்பும் எழுதுதலும் பத்தி லைப்ரரியில தொடங்கி எங்கெங்க அந்த பெரிய லைப்ரரி எப்படி தொடங்குச்சு, எப்படி நம்ம அதை வந்து சரியா கொண்டு போகணும், இளைய தலைமுறைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா கொடுத்தீங்க. அந்த புத்தக பரிசு வந்து நிறைய இடங்கள்ல நம்ம கண்டிப்பா இன்னும் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுது அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதை வந்து நம்ம ஒரு பரிசா, பிறந்தநாள் பரிசா அந்த மாதிரி கொடுக்கும் பொழுது இன்னும் கண்டிப்பா குழந்தைகள் ஆர்வமா இருப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் வலியுறுத்துற மாதிரி இருந்தது. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் மேம். ரொம்ப நன்றி, வாழ்த்துக்கள். பாப்பாவுக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். தேங்க்யூ லாவண்யா மேம். தொடர்ந்து ரமேஷ் சார், உங்களுடைய ஃபீட்பேக் எவ்வளோங்களா? நற்புலரி வணக்கம். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் சஷ்டிகாக்கு நீளாயில் நிறைய செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் வரத்துக்கு என்னுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவகனி மேம் செஷன் அவங்க வந்து இப்ப நம்ம ஏதாவது ஊருக்கு போகணும்னா கச்சாமச்சான் வீடை வச்சுக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். பேக் பண்ணணும்னா அப்படியே போய் எங்கெங்க பொருள் என்னென்ன இருக்குன்னு தெரியும், டக்குன்னு எடுத்துட்டு பண்ணிடலாம் ஆர்கனைஸ்டா இருக்கிறவங்களுக்கு. அந்த மாதிரி சிவகனி மேம் வந்து ஆர்கனைஸ்டா எப்பவுமே லைவ்லயே இருக்கிறதுனால ஒரு செஷன் தடால்னு ப்ரிப்பேர் பண்றதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது அவங்களுக்கு. அவங்க மட்டும் கிடையாது, இந்த நட்புல பயணிக்கிற அத்தனை பேரும் அந்த ஒரு விஷயம் உள்ளவங்க தான்ன்றது என்னோட நம்பிக்கை. என்ன காரணம்னா அந்த மாதிரி எல்லாம் எண்ணம் இருந்தாதான் இந்த 5:27க்கு லாகின் பண்ணி உள்ள வர முடியும். ஸோ ஒரு அருமையான செஷன் இன்னைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க. லைப்ரரியோட வரலாறு, ஒரு வாசித்தலோட பயன்கள் என்னென்னலாம் இருக்கும், ஒரு வாசிக்கிற பழக்கத்தை எப்படி இம்ப்ரூவ் பண்றது,
ஒரு புக்கு கிஃப்டா கொடுத்து நம்மளே கூட உட்காந்து படிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி, ஸோ அருமையான பல பல நல்ல விஷயங்களை எப்படி வாசிப்பை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதையும், ஒரு எழுதுதல் எப்படி எப்படி எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நமக்கு நிறைய விஷயங்களை கொண்டு சேர்த்துருக்குறாங்க. உண்மையிலேயே ரொம்ப இந்த தலைப்புக்கு பொருத்தமான அத்தனை விஷயங்களை அழகான முறையில கூடி சென்றிருக்கிறாங்க. ஒரே ஒரு மிஸ்ஸிங், ஒரு கவிதை மட்டும் அதுல இணைக்கலன்னு நினைக்கிறேன். நான் இணைச்சிருந்தா இன்னும் அருமையா இருந்திருக்கும். மிக அருமையான ஒரு அழகான செஷன். தேங்க்யூ மேடம், வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரமேஷ் சார். ராமசுப்ரமணியம் சார், நீங்க உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். தேங்க்ஸ் மேடம். மேடம், இன்னைக்கு உங்க ஸ்பீச் வந்து ரொம்ப அருமையா இருந்தது மேடம். என்னால நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ண முடிஞ்சுது, என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா படிப்பு எவ்வளவு முக்கியங்கிறது வந்து நான் பேசிக்கலா வந்து இந்த நிறைய ஆர்டிக்கல்லாம் படிப்பேன் என்னோட எர்லி ஸ்டேஜ்ல. அதுதான் என்னை வந்து நெக்ஸ்ட் லெவல்ல கொண்டுட்டு போனுச்சு. தேங்க்ஸ் மேடம். தேங்க்யூ சார். ஸோ இன்னைக்கு எல்லாருமே நிறைய ஃபீட்பேக் வழங்கியிருக்காங்க. ரமேஷ் சார், மறுபடியும் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு ஆக்சுவலி என்னன்னா, ஒரு ஏழைகள் வறுமை கோட்டில கீழே இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து நிறைய படிக்கிறதுக்கு ஆர்வமா இருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு வந்து புத்தகங்கள் வாங்கறதுக்கோ அந்த விஷயங்கள் இருக்காது. அதுக்கெல்லாம் வந்து இந்த நூலகங்கள் எந்த அளவுக்கு ஒரு தொண்டு செஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப உணர்வுபூர்வமா அதை யூஸ் பண்ணிக்கிட்டவங்களுக்கு தான் அதை பத்தி புரியும். அதையும் இந்த நேரத்துல குறிப்பிட்டு ஒரு ஊக்குவிக்கிற விஷயமாக சொன்னதும் அருமையா இருந்தது. அந்த ஒரு விஷயத்த நம்ம சொல்லாம கடந்து விடக்கூடாது. இதுதான் திருப்பி ஹேண்ட் ரைஸ் பண்ணேன். தேங்க்யூ. தேங்க்யூ ரமேஷ் சார். தொடர்ந்து தாமோதரன் சார், உங்களுடைய ஃபீட்பேக் வழங்கலாம். புத்துழைக்கு இனிய காலை வணக்கம். வீரசேகரன் சார் அவர்கள் பேத்திய பிறந்த நாளில் நான் வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். அவர் சீரும் சிறப்புமாக பல நூல்களை கற்று தேர்ச்சி அடைய வேண்டும் என்று நான் வாழ்த்துகின்றேன். சிவகனி மேடம் இன்று சிறப்பான ஒரு செஷன் எடுத்தார்கள். நாங்கள் கூட லைன் இயக்கத்தில் ஒவ்வொரு சங்கமும் ஒவ்வொரு நூலகம் ஆரம்பிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு சங்கத்திலும் நூலகம் ஆரம்பித்தோம். அது அந்த கவர்னரோடு 2 வருடம் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் அந்த நூலகம் என்ன ஆனதே தெரியவில்லை. அது தொடர்ந்திருந்தால் நன்றாக இருக்கும். ஆனால் நாங்கள் எங்களுடைய நூலகத்தை அப்படியே ஒரு பள்ளிக்கு நாங்கள் கொடுத்து விட்டோம். பாரதி வித்யாலயா என்ற பள்ளிக்கு நாங்கள் அதை கொடுத்து விட்டோம். இப்போது அந்த நூலகம் பிள்ளைகளுக்கு பயன்படுகின்றது. வருங்காலம் பிள்ளைகளிடம் இருக்கின்றது என்பதை உணர்ந்து நூலகத்தை சிறப்பாக அந்த கரஸ்பாண்டன்ட் நடத்தி வருகின்றார். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சிவகனி மேடம் இன்று சிறப்பான ஒரு செஷன் எடுத்ததற்கு மனமாற என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வேன். நட்புலரின் மூலியமாக. நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் தாமோதரன் சார். சிவகனி மேம், நீங்க ஏதாவது சொல்றதா இருந்தா சொல்லலாம். இங்க சிங்காரவன் சார் ஏதோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காரு, அதை ஒரு வாட்டி பாத்துங்க. யாராவது ஹேண்ட் ரைஸ் டவுன் பண்ணவே இல்லை. அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எனக்கான நாளை இன்று தந்த சிங்கம் ஸ்ரீவித்யா தோழிக்கு மனமார்ந்த நன்றிகள். இதுவும் அவர்களுடைய விட்டு கொடுத்தல் பண்பு வாசிப்பின் ஒரு அடையாளம் அப்படின்னு சொல்லலாம். எப்போதும் தூண்டுகோலாய் ஊக்கப்படுத்தும் பவுண்டர் குமரேசன் சாருக்கு நன்றி. பிருத்திவிராஜன் சார், நாங்க பண்பா இருக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. பண்பெனப்படுவதே உங்களை போன்ற ஆளுமைகளோடு என்பதுதான். இதற்கும் ஒரு நன்றி. உங்கள் வாழ்க்கை எப்போதும் என்னை மேன்மைப்படுத்தும். எனக்கும் லட்சுமி நாராயணன் சார், பன்முக திறமைகளை வளர்த்திட வைக்கும் உங்களும் வாழ்த்துக்கு மனமார்ந்த நன்றிகள். வீரா சார், என்றும் புதிதாய் வரி வரியாய் பின்னூட்டம் தந்திடும் ஆளுமையாய் உங்களை பெற்றதே வரம்தான். வாழ்த்து பெற்றதே மகிழ்ச்சி.
மரம் சிங்காரவேல் சார், இன்னும் ஈடேற பிரபஞ்சத்தின் ஆற்றல் தான் இன்று துணையாய் என் தலைப்பையும் கொடுத்து எனக்கான வாய்ப்பையும் கொடுத்தது. உங்கள் வாழ்த்திற்கும் நன்றி. வெங்கட்ராமன் சார், வாழ்த்து மலையே நம்மை வாழ வைக்கும், வளம் சேர்க்கும், வாழ்த்துக்கும் நன்றியே. லாவண்யா மேம், தொடக்கம்தான் விதையே, பரிசுகளால் முனைப்படுத்துவோம், பலப்படுத்துவோம் இளைய தலைமுறையை. அதை அடுத்து காமிச்சிங்க, மிக்க நன்றி. ரமேஷ் சார், சீராய் வாழ்ந்திட சிறப்பான சிந்தனையை பகிர்ந்துட்ட உங்களுக்கு மிக்க நன்றி. நான் ஆரம்பத்தே ஒரு ஹைக்கூ கவிதையோட தான் ஆரம்பிச்சேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த கூலங்கள் பத்தி நான் சொன்னேன். அந்த ஒற்றை ஹைக்கூவே போதும் அப்படின்னு நினைச்சேன் இந்த செஷனுக்கு. அதனால நான் பெருசா இத பத்தி எழுதல. அடுத்தது ரமேஷ் சார், ராமசுப்ரமணியன் சார், உங்களுடைய வாழ்த்தை அன்போட பரிமாறிட்டீங்க, அதுக்கு மிக்க நன்றி. தாமோதரன் சார், வாழ்த்து கிடைக்கப்பெற்றதே எனக்கு மகிழ்ச்சி தான். அதற்கப்புறம் வீரன் சார், SR ரங்கநாதன் நமது லைப்ரரியன், அவரை நினைவுபடுத்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க அந்த லைப்ரரி டேக்கு ஏதாவது ப்ரோக்ராம் வைக்கும் போது காம்படிஷனுக்கெல்லாம் தம்பி கூப்பிட்டு போவேன். என் பையன் அவரை வரைஞ்சிருக்கான். அவரை நினைவுபடுத்தியதற்கு மீண்டும் நன்றி. சோ இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த சாருக்கும், இதுவரை பொறுமையாக கேட்ட அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்று பிறந்த நாள் காணும் சஷ்டிகா, 8ஆம் நாளில் பிறந்த மழலை சஷ்டிகா குட்டிக்கு நல் ஆரோக்கியத்தோடும் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞானம் பெற்று சிறப்பாய் வாழ்ந்திட ஆகவே தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மன மகிழ்ச்சியே. மீண்டும் நன்றி. நன்றி மேடம். தேங்க்யூ ஸோ மச் மேம். ஸோ நல்லது செஷனாக வழங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, யார் யாரெல்லாம் ஃபீட்பேக் கொடுத்தாங்களோ அவங்களுக்கு ஒரு கவிதை நடையில் ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிட்டாங்க, நன்றியும் தெரிவிச்சிட்டாங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. ஏன்னா இடையிடையே நம்ம ஒருத்தர் ஃபீட்பேக் சொல்லும்போது நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிட்டு இல்லாமல் எல்லாருக்கும் சேர்த்து கடைசியாக நன்றின்னு சொல்கிறது, இது ஒரு வித்தியாசமாகவும் இருக்குது. ஸோ இதை மற்றவங்களும் ஃபாலோ பண்ண இன்னும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன், மற்ற பயிற்சியாளர்களும். தேங்க்யூ ஸோ மச் மேம். நல்லதொரு செஷனை எடுத்து கொடுத்தீங்க, நிறைய நூல்களை பற்றி சொன்னீங்க. அதுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நற்குழி சார்பாக வாழ்த்துக்கள். நல்லதொரு செஷனை எடுத்து கொடுத்து சிவகணி மேமுக்கும் கலந்து கொண்ட அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் கூறி விடைபெறுவது உங்கள் சகோதரி மற்றும் ஒரு ஆளுமையான சமத்துவ நண்பர்களை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு சகோதரி. நன்றி, வணக்கம். நன்றி நன்றி மேடம். ஒரு கல் கூழாங்கல் ஆகின்றது, கூழாங்கல் ஒரு குழந்தையின் கையில் செல்கின்றது என்ற கருத்தை